Welcome to Chennai Press News Channel. Prashanth Hospitals, one of Chennai's leading multi-specialty healthcare providers, has become the first in the city to complete over 500 robotic knee replacement surgeries using the state-of-the-art, 4th Generation Velys Robotic-Assisted System. This milestone comes at a critical time, as India faces an arthritis epidemic, with over 100 million people affected by the condition. Leading this achievement is Dr. S. Arumugam, Senior Orthopaedic Surgeon and Joint Replacement Expert at Prashanth Hospitals, who now ranks among the top 5 surgeons in India to cross the 500 surgery mark using the 4th Generation Velys system. The successfully operated patients came together and felicitated Dr. Arumugam. Today is a very ரொம்ப பெருமையான ஒரு நாள். ஏன்னா சார் வந்துட்டு டாக்டர் ஆறுமுகம் 500+ சர்ஜரிஸ் ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் எக்ஸலன்ட் கிட்ட நெருங்கி வந்துட்டாரு. இதுல ரொம்ப பெருமையான விஷயம் வந்துட்டு சார் பண்ண சர்ஜரி ரெண்டாவது பேஷண்ட் அக்செப்ட் பண்ணது. ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த காலகட்டத்துல கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் எல்லாருக்கும் போய் சேரணும். பட் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனும் பரவிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்குற முதல் கேள்வி யார் பண்ணாங்க, ரொபோட்டிக்னா அதுவே ஃபுல்லா பண்ண போதா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் உடைச்சு சாதிச்சு காட்டிருக்காரு டாக்டர் ஆறுமுகம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு சாருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ஒரு பெருமையான நாள். ஸோ இன்னைக்கு 500, இன்னும் 1 இயர்க்குள்ள 1000 அந்த மாதிரி வந்துட்டு அதுதான் நாங்கள் டார்கெட்டா எய்ம் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பேஷண்ட்ஸ் அண்ட் மீடியா எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. வணக்கம், நான் டாக்டர் எஸ் ஆறுமுகம், பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ல சீஃப் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன். இன்னைக்கு நாங்க 500 ரொபோட்டிக் நீஸ் முடிச்சதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கன்வென்ஷனலா பண்ணும்போது என் பேஷண்ட்ஸ் இவ்வளவு சந்தோஷமா இருந்தது இல்லை. இப்போ 1 மாசம் 1.5 மாசத்துலயே அவங்க கிட்டத்தட்ட நார்மல்சிக்கு திரும்பி வந்துடுறாங்க. அதனால இதோட அட்வான்டேஜஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ரெக்கவரி ரேட் ரொம்ப ஃபாஸ்ட், வலி ரொம்ப கம்மி, பிளட் லாஸ் ரொம்ப கம்மி. இதனால என் பேஷண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்டேயும் கம்மியாயிருச்சு. ஸோ இது சாத்தியமானது டாக்டர் பிரசாந்த்னால தான். நான் எப்போ அவர்கிட்ட வந்து சொன்னேனோ இது மாதிரி ரொபோட்டிக் தான் இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லி 1 வாரம் 2 வாரத்திலேயே எனக்கு அந்த ரோபோட் வாங்கி கொடுத்துட்டாரு. வெலீஸ் ரோபோட் வச்சு இப்போ நான் 500க்கு மேல பண்ணிட்டேன். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது தான் என்னோட ஆசை. அண்ட் இன்னும் நிறைய பேர் நல்லா வலி இல்லாம நடந்தாங்கன்னா அதுவே எனக்கு. ஆர்த்ரைட்டிஸ்ல இப்போ 4 ஸ்டேஜ் இருக்குங்க. ஆரம்ப ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கால் வளைவு ஒன்றும் இருக்காது, கால் நேரா இருக்கும். ஆனா படிக்கட்டு ஏறி இறங்கினா மட்டும் வலி இருக்கும். அண்ட் ஆன்டீரியர் நீ பெயின்னு சொல்லுவோம். அது இன்னும் கொஞ்சம் மோசமாச்சுன்னா காலில் லைட்டா வளைவு வரும், வீக்கம் வரும். அது ஸ்டேஜ் 2. அப்ப நடக்கிற தூரம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் நடப்பாங்க. வீக்கம் மட்டும் ஸ்லைட்டா வரும், மருந்து மாத்திரை கொடுத்தாலே சரியாயிடும். ஸ்டேஜ் 3ல அந்த நடக்கிற தூரம் 3 கிலோமீட்டர்ல இருந்து கம்மியா ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்க முடியும். கால் வளைவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், வீக்கம் கிட்டத்தட்ட பர்மனண்டாவே இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்ட்ரா ஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறமா ஆர்த்ரோஸ்கோபி பண்ணலாம். வேற விதமான வைத்தியங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கும் சரி வரலன்னா தான் then when the patient goes to stage 4. ஸ்டேஜ் 4ல பாத்தீங்கன்னா கால் நேராவே இருக்காது, நல்லா வளைஞ்சு இருக்கும். அவங்க நடக்கிறது பாத்தீங்கன்னாலே நல்லா ஆடி ஆடி நடப்பாங்க. வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. வெளியில பாத்ரூம் போயிட்டு வர்றது இல்ல வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதே அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இயல்பான வாழ்க்கை வாழவே முடியாது. அது ஸ்டேஜ் 4. அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போதுதான் ஆப்ரேஷன் பண்ணுவோம். அது பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க நார்மல்சி, அதாவது ஸ்டேஜ் 1 வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, இப்பதான் நீங்க கேட்டீங்க, ஒரு பேஷண்ட் சொன்னாங்க 73 வயசு, அவங்க இப்போ 50 வயசுல எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் பேஷண்ட்ஸ் they get back to normalcy and they're very very comfortable after robotic replacement. நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, மூட்டுல எலும்பு எங்க தேஞ்சிருக்கோ அந்த பாகத்தை மட்டும் ஷேவ் பண்ணி எடுத்துட்டு மெட்டல் வைப்போம். ஸோ அங்க மெட்டலுக்கும் போனுக்கும் உள்ள ஒரு நடுவுல சிமெண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம எங்கேயாவது திருப்பி விழுந்தோம்னா, மேஜரா எங்கேயாவது விழுந்தோம்னா அந்த எலும்பு, ஏன்னா அது மெட்டல், நான் போட்டிருக்க இம்ப்ளான்ட் வாழ்நாள்ல உடைய போறது இல்லை. நம்ம சுத்தியால எடுத்து அடிச்சாலும் உடைய போறது இல்லை, அவ்வளோ ஹார்டான மெட்டல். ஆனா அந்த மெட்டல் உட்கார்ந்து இருக்கிறது எலும்புல. ஸோ அந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா திருப்பி அதை ஃபிக்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா அங்க ஜாயிண்ட் இருக்கிறதுனால. ஸோ அதனால விழாம ஜாக்கிரதையா இருக்கணும். பட் இந்த இம்ப்ளான்ஸ் டிசைன் எல்லாம் இப்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அப்படி விழுந்து உடைச்சு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த எலும்பை சரி பண்ணி திருப்பி நார்மலா நடக்க வச்சிருக்கேன். அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, ப்ரிசிஷன்,
அதாவது இப்போ வந்து மூட்டை நான் வந்து இதுதான் தொடையெலும்போட கடைசின்னா இங்கதான் இப்படி நான் மூட்டை பொருத்தணும். ஸோ அந்த பொருத்துறதுக்கு நான் இந்த கப்பை வந்து இந்த பக்கம் இப்படி திருப்பலாம், இப்படி திருப்பலாம், இந்த பக்கம் 1/2 மில்லிமீட்டர் வரைக்கும் 0.5 மில்லிமீட்டர் அக்யூரசி, ரொட்டேஷன்ல வந்து 0.1 அதாவது 1 டிகிரி வரைக்கும் ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அந்த அக்யூரசில என்னால பண்ண முடியும். ஸோ அப்படி பண்றதுனால அந்த பேஷண்ட்டுக்கு தேய்மானம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி மூட் இருந்ததோ, இப்ப கால் எல்லாருக்கும் நேரா இருக்காது, சில பேருக்கு ஒரு 2 டிகிரி 3 டிகிரி வளைவு இருக்கும். அந்த வளைவு எவ்வளோன்றத கால்குலேட் பண்ணிட்டு அதே மாதிரி நான் வைக்கிறதுனால லிகமெண்ட்ல எந்த விதமான ஸ்ட்ரெயினும் வரது கிடையாது. வராம இருக்கிறதுனால அவங்க ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். அவங்க நடக்கும்போது வலி ஒண்ணுமே இருக்காது. அண்ட் they will get back to normalcy without any problem. இது ரோபோட்டிக் இல்லாம, அதாவது அந்த பேஷண்ட் ஸ்பெசிபிக் அலைன்மெண்ட் ரோபோட்டிக் இல்லாம பண்ணவே முடியாது. கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு பண்றதுக்கு இன்னைக்கு சாத்தியம் இல்லை. அதனால இந்த ரோபோட்டிக் அவ்வளோ அட்வான்டேஜஸ் அண்ட் அதனால என் பேஷண்ட்ஸ் இன்னும் ஹாப்பியா இருக்காங்க.